ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தினசரி பெரியவா தியானம். தியானம் 5. உபவாசம், பஜனை, கண்விழிப்பு. வயிற்றுக்காக வாயை திறக்காத உபவாச நாட்களில் பேச்சுக்காகவும் வாயை திறக்கக்கூடாது. வாயை மட்டும் திறக்கக்கூடாத அந்த நாளில் கண்ணை மட்டும் மூடக்கூடாது என்று நியமம். அதாவது தூங்காமல் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து பகவத் சிந்தனை, கதை, கீர்த்தனை, பாராயணம் முதலியவற்றிலேயே செலவழிக்க வேண்டும். வாயை மூடுவதாலேயே இப்படி கண்ணை மூடாமல் இருக்கும் தெம்பு, மன ஈடுபாடு இரண்டும் உண்டாகும். சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் இரவு கண் விழிப்பதை முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஏகாதசிக்குமே இந்த நியமம் சொல்வதுண்டு. ஏகாதசியில் செய்ய வேண்டியது போஜனத்வயம் அல்லது போஜனத்ரயம், அதாவது உபவாசம், பஜனை என்ற இரண்டோடு ஜாகரணம் என்று மூன்றாவதாக கண் முழிப்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பார்கள். மகா பெரியவா காட்டுகிற இந்த வழிபாட்டு முறைகளை நாமும் இயன்ற பொழுதெல்லாம் நம் வாழ்வில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் தடைகள் நீங்கி வெற்றிகள் அனுகூலமாக வந்து சேரும். நன்றி.